வெல்கம் டு ஷேவகன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழக அரசினுடைய அனைத்து மாவட்டங்கள்லையுமே பல்வேறு துறை சார்ந்த வேலை வாய்ப்புக்கான ஒரு அறிவிப்பாணை வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின முழுமையான விவரங்களை பார்க்க போறோம். இந்த வீடியோவில் வேற என்ன கவனிக்க போறோம்னா, இந்த துறை சார்ந்த அலுவலகங்களுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், அது விண்ணப்பித்தலுக்கான முறை ஆன்லைன்ல பண்ணுமா இல்லை ஆஃப்லைன்ல பண்ணுமா, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அதுக்கான சேலரி பே ஸ்கேல் என்ன, இதை பத்தின முழுமையான விவரங்களை நம்ம இதில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல தேசிய நல்வாழ்வு குழுமம் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அந்த மாவட்டத்துக்கும் தனியான வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்ல போய் நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 35 மாவட்டம் இருக்கு. அந்த 35 மாவட்டத்துக்கும் அஃபீஷியல் வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த அஃபீஷியல் வெப்சைட்ல போய் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தேசிய நலவாழ்வு குழும திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலியாக உள்ள கீழ்கண்ட பதவிக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அப்படின்னு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன வேக்கண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் தான் வேக்கண்ட் இருக்கு. பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரப்பி ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி. ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் அதில் பேச்சுலர் ஆஃப் டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். உங்களுக்கு வயது 40 வயதிற்கு குறைவானதாக இருக்கணும். அதற்கான ஊதியம் பார்த்தீங்கன்னா 23,000 நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கர், அதுக்கும் வேக்கண்ட் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்னு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கு உங்களுடைய வயதானது 40 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதற்கான ஊதியம் 23,800 ரூபான்னு நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. மூணாவது ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி இதுக்கும் முடிச்சிருக்கணும். ஸோ இதுக்கும் 40 வயசுக்குள்ள நீங்க இருக்கணும்ன்றத பதிவு செஞ்சிருக்காங்க. இதற்கான ஊதியம் 23. இது அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த விண்ணப்பத்தை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற முழு விவரங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னா, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், அதாவது பிறப்பு சான்று, கல்வி தகுதி சான்று, நீங்கள் என்ன ஹையர் அஃபிஷியலாக படிச்சிருக்கீங்க, ஹையர் ஸ்கோர் ஏதோ படிச்சிருக்கீங்க, ஸோ 10th and 12th டிகிரி என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே இதில் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஜெராக்ஸை வச்சு நீங்கள் ஆஃப்லைனில் தான் நம்ம இதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இருப்பிடச் சான்று, நீங்கள் இருக்கிற இடத்துக்கான ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட், ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது ரெசிடென்ஸ் ப்ரூஃப், ஓகே, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு அல்லது ஃபோன் பில், இபி பில், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கலாம். அடுத்து நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப நம்ம பாயிண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, இது பெர்மனன்ட் கிடையாது. இட்ஸ் கான்ட்ராக்ட் பேஸ்டு, அதாவது முற்றிலுமாக தற்காலிகமானது. இப்போ இந்த வேலையிலிருந்து எப்போ வேணாலும் உங்களை மூவ் பண்ண சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டா, இது பர்மனன்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றத தெளிவாக அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்தது இந்த விண்ணப்பங்களை நீங்க அனுப்ப வேண்டிய முகவரியும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. செயல்பாட்டு செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய இடத்துக்கான கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அது எந்த அப்ளிகேஷன் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுன்ற விவரங்களை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கீழே குறிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட பதிவுகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு 19/1/2025 அன்று மாலை 5 மணிக்குள் இந்த டேட்டுக்குள்ள நீங்கள் காலை ஈவினிங் 5 மணிக்குள்ள அன்னைக்கு டேட்டுக்குள்ள ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்கள் நேரில் போய் சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அஞ்சல் மூலமாகவும் அனுப்பலாம் அதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேற்கண்ட முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றன. அதற்கு மேல் வரும் விண்ணப்பங்கள் ஏற்கப்படக்கூடாது. அந்த டேட்டுக்கு மேலே அந்த டைமுக்கு மேலே நீங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ணாலும் அவங்க அக்செப்ட் பண்ணி மாட்டாங்கிறத முழுமையாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஸோ இது படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை பேசிக்ஸாக படிச்சுட்டு இருக்கவங்களுக்காகட்டும், ஒரு ஃப்ரெஷராக படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை பயன்படுத்தி இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க.